ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது நடக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்காகவே உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைக்கும் தேதியை குறிச்சிட்டேன். நான் சொன்ன இந்த நாளில்தான், இந்த தேதியில தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. எப்போவுமே வெற்றி தோல்விங்கிறது மாறி மாறி வரக்கூடிய விஷயம்தான். தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம தோற்று போயிட்டோன்னு நினச்சி மனம் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு தோல்வியின் மூலமாக மட்டும்தான் நீ எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய புத்திசாலியாக மாற முடியும். ஏன்னா தோல்வி தான் நீ தோத்ததுக்கான பாடத்தையும், நீ தோக்கும்போது உன்னை சுற்றி இருவங்க என்னென்ன செஞ்சாங்கன்ற அந்த அனுபவத்தையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும். மொத்தத்தில் தோல்விங்கிறது உன்னை புத்திசாலியாக, திறமைசாலியாக அடுத்த முறை வெற்றி பெற அளவுக்கு உனக்கான தகுதியையும் அதிகப்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கோ. இனி வாழவே முடியாதுன்ற நிலைக்கு போனவங்க தான் யாருமே எட்டாத உயரத்துக்கு போய் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்காங்க. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவமானப்பட்டு, கூனி குறுகி தோற்று போய் கடைசியில் ஜெயிச்சு இந்த உலகமே வியந்து பார்க்கும்படி வாழ்ந்தவர்களா நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் நீயும் வாழணும். அப்படிப்பட்ட சிறப்பை, ஜெயிப்பை உன் வாழ்க்கையில் அடையணுங்கிறதுக்காக தான் இப்போதைக்கு இந்த வராகி அம்மா சில தோல்விகளை கொடுத்துருக்கேன். இப்போது நீ அனுபவிக்கிற இந்த வலியும் வேதனையும் தான் நாளைக்கு உன்னை வலிமையான ஆளாக மாற்ற போதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இப்போது நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவால்களிலும் உன் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் மறைஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ நல்ல வளர்ச்சி பெற்று முதல் ஆளாக முன்னுக்கு வரப்போற. நீ செய்யக்கூடிய விஷயங்களில் ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா அதுக்காக வருத்தப்படாத. எல்லாருமே எல்லாத்தையும் சரியாக செஞ்சிட மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு, இந்த தவறுகள் தான் உனக்கான அனுபவத்தை கொடுக்குன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ள தயாராகு. அனுபவங்கள் தான் உன் எதிர்காலத்தில் எந்த தப்பும் நடக்காத அளவுக்கு உனக்கு துணையாக இருந்து உன்னை முன்னேற்ற பாதையில் கூட்டிகிட்டு போகும். எங்கே தவறு நடந்தாலும், என்ன தப்பு நடந்தாலும் எதை பற்றியும் நீ கவலைப்பட வேணாம். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக நல்லதே நடக்கும் என் செல்லமே. யாராவது உன்னை காயப்படுத்தினாலோ கஷ்டப்படுத்தினாலோ அந்த இடத்துல இருந்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நீ சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா மனிதர்கள் உன்னை ஒதுக்கி வைக்கும் போதும், நிராகரிக்கும் போதும், தூக்கி எறியும் போதும் உன்னை ஆதரிக்கவும் அரவணைக்கவும் இந்த வராகியம்மா நானே வருவேன். அப்படிதான் இப்போது உன் மனசை கஷ்டப்படுத்தினதின் காரணமாக, நீ காயப்பட்டதின் காரணமாக நான் உனக்கு ஆதரவு சொல்லி உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்காக உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. நீ கைகட்டி நின்ன இடத்துலையே இப்போது உனக்கு கைத்தட்டல் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். அது வரைக்கும் நீ தொடர்ந்து உழைச்சிக்கிட்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டும் இருக்கணும். ஏன்னா முயற்சி மட்டும்தான் உன்னை முன்னுக்கு கொண்டு செல்லும். நீ செய்யக்கூடிய முயற்சிகள் தான் உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் உன்னை வாழ வைக்கும், ஜெயிக்க வைக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வழியில் 1000 தடைகள் வந்தாலும் அத்தனையையும் முறியடிச்சு நீ தொடர்ந்து முன்னேறி போகும்போது வாழ்க்கை உன்வசமாக மாறிவிடும். 1,00,000 பேர் உன்னை குறை சொல்லியோ அல்லது உன் மேலே குற்றம் சுமத்தியோ உன்னை தாழ்த்தி சொல்லலாம். ஆனால் எப்போதும் நீ ஒருபோதும் தாழ்ந்து போகவோ வீழ்ந்து போகவோ மனசால தைரியசாலியாக இல்லாமல் போயிடவோ கூடாது என் செல்லமே. எப்போதுமே இந்த உலகத்தில் நீ உயர்ந்தவன், நீ தனியானவன், நீ சிறப்பானவன், தனித்துவம் மிக்க ஆளுங்கிறத வாழ்ந்து காட்டணும். ஏன்னா உன் கூட இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ தோற்று போகும்படியோ, தாழ்ந்து போகும்படியோ, வீழ்ந்து போகும்படியோ விட்டுட மாட்டேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் நேரம் போனால் எப்படி திரும்ப வர முடியாதோ அதே போல தான் மனித உயிரும். ஒரு முறை அது ஒருத்தரோட உயிரை, உலகத்தை, உடம்பை விட்டு போயிடுச்சுன்னா அதை எந்த வழியிலும் திரும்ப பெற முடியாது. யமனுக்கு போய் காசு கொடுத்து உயிரை பாதுகாத்து கொள்ளும் அளவுக்கு இந்த உலகத்தில் அவ்வளோ பெரிய பணக்காரவங்க யாருமே இல்லை. நான் தான் அகங்காரமாக ஆடினவங்களும், நான் கோடி கோடியாக வச்சிருக்கேன்னு பேசினவங்களும், ஆணவத்தில் ஆடினவர்களும் கூட யமன்கிட்ட காசு கொடுத்து தப்பிச்சு வர முடியாதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் காசு இருந்தால் எல்லாம் போதும்னு நினச்சிக்கிட்டு ஆடுற ஆட்டங்களும் ஓடுகிற ஓட்டமும் போதும் என் செல்லமே. ஏன்னா
மனுஷன் ஆடுற ஆட்டம் ஓடுற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது சுற்றி இருக்கவங்க கூடுற கூட்டமே அவன் நல்லவனா கெட்டவனான்றதை இந்த உலகத்துக்கு காட்டிடும். எப்போவுமே இந்த பூமிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வாடகை வீடுதான். எல்லாருமே ஒரு நாள் இந்த வீட்டை காலி செஞ்சுட்டு மேல் உலகத்துக்கு போய்தானே ஆகணும். காசு பணங்கிறது நேற்று வரைக்கும் இன்னொருத்தர்கிட்ட இருக்கும், இன்னைக்கு உன்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தருக்கு சொந்தமாயிடும். இதை எப்போதும் யாருமே மறந்துடக்கூடாது. என்கிட்ட காசு பணம் இருக்குது, என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு யாருமே ஆணவத்தோடையோ அகம்பாவத்தோடையோ ஆடம்பர செலவு செஞ்சோ ஆடவே கூடாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ இந்த உலகத்தில் இருக்கும் வரை எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தி நீயும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த வராகியம்மா என் அன்பு பிள்ளையான உன்கிட்ட எதிர்பார்க்கறது பரிபூரண நம்பிக்கையும் உண்மையான பக்தியையும் மட்டும்தான் என் செல்லமே. ஏன்னா எந்த ஒரு தாயும் தன் குழந்தைங்களுக்கு வேண்டியதை செஞ்சு அவங்கள பாதுகாப்பாலே தவிர அவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டாதானே. அதே போலதான் உனக்கும் எனக்குமான உறவுமுறை என்பது நீ கேட்காமலேயே எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு கொடுத்து சந்தோஷமாக வாழ வைப்பது மட்டும்தான். மற்றபடி நான் உன்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது. இந்த வராகி அம்மாவின் நாமத்தை உச்சரித்து அன்போடையும் பாசத்தோடையும் அம்மா அம்மானு நீ கூப்பிடக்கூடிய இந்த நாமம் மூலமாக தான் உன்னுடைய கெட்ட வினைகளையும் கர்மாக்களையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். எப்போதுமே என் நாமங்கிறது உனக்குள்ள துணையாக உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக இருந்து கெட்ட விஷயங்களும் தீய வினைகளும் உன்னை ஆட்கொள்ள விடாமல் தடுத்து உன்னை காப்பாற்றும் என் செல்லமே. எல்லாவித துன்பங்களிலிருந்தும் உனக்கு எந்த பாதிப்பும் வராமல் நானே உன்னை காப்பாற்றி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கும் போது இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சினா அதை உன் சார்பில் நான் சுமந்து அத்தனையும் சரி செஞ்சிடுறேன். சும்மா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. அதை மறந்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷத்தையும் தர்ம காரியங்கள் செய்ய பயன்படுத்தும் போது அந்த தர்ம காரியத்தால் உனக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு நீ உதவி செய்யும் போது அல்லது ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லும்போது அவங்க மனசார உன்னை வாழ்த்தும் போது அது உன்னையும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களையும் 7 தலைமுறைக்கும் சிறப்பாக வாழ வைக்கும் என் செல்லமே. நீ செய்யக்கூடிய எல்லா தர்மங்களையும் அவர்களுடைய ரூபத்தில் வந்து பெற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பது இந்த வராகி அம்மாதான்றதை நீ மறக்க வேணாம். நீ மற்றவங்க யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் அது என்னைத்தான் வந்து சேரும். அப்படி இருக்கும்போது நீ செஞ்ச உதவிக்கு பதிலாகவும் பலனாகவும் நான் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. எப்போவுமே நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத மட்டும் நீ யோசிக்க முடியுமே தவிர நாளைக்கு என்ன நடக்கும்னு ஒருபோதும் யோசிக்காதே. ஏன்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் எது எப்படி நடக்கணுன்றதை முடிவெடுப்பவள் இந்த வராகி அம்மா நான் மட்டும்தான். தேவையில்லாமல் நாளைக்கு இதுதான் நடக்கணும்னு நீ நினைக்கும் போது அது நடக்காமல் போகும்போது அது உன் நிம்மதியை கெடுத்துவிடும், உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துவிடும் அல்லவா. எந்த விஷயத்தையுமே உன் வாழ்க்கையில் நீ சரியாக தேர்ந்தெடுக்கணும். அவசரப்பட்டு தப்பான முடிவை எடுத்தாலும் சரி, தவறாக தேர்ந்தெடுத்தாலும் சரி, அப்புறம் வேற வழியே இல்லாமல் கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ அதை அனுசரிச்சுட்டு போக வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால தான் எப்போவுமே எல்லா விஷயங்களையும் கவனமாக தேர்ந்தெடுத்து வாழ பழகுன்னு சொல்கிறேன். உனக்கு பிடிச்சவங்க மேலே நீ வைக்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கையும் உரிமையும் தான் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கே அவமதிப்புகளை தருவதற்கு காரணமாயிருது. நீ கஷ்டப்படுவதற்கும் அதுதானே காரணமாக இருக்கு. எப்போவுமே யாரையும் முழுசாக நம்பவும் வேணாம், முழுசாக அன்பை கொட்டிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படவும் வேணாம். இந்த பூமியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் எல்லா நிகழ்வுகளிலும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ எப்போதையுமே எல்லாத்தையுமே அளவோடு செஞ்சுக்கிட்டினா எந்த விதத்திலும் கஷ்டப்பட மாட்ட. இன்றைய காலகட்டத்திற்கும் உன் எதிர்காலத்துக்கும் சேர்த்து
உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் செய்வதற்காக தான் இந்த வராகியம்மா ஒரு தேதியை குறிச்சிருக்கேன். நான் குறித்த இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்து நீ ஆனந்தப்படும்படியாக உன் வாழ்க்கை அழகாக மாறும். நீயும் என்னை இறுக்கமாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டினா உன் வீட்டுக்குள்ளே சர்வ சக்தியோடு வந்து நான் குடியேறி உன்னுடைய எல்லா துயர்களையும் துடைப்பேன் என் செல்லமே. நீ பயப்படும்போது நான் உன் கூடவே இருந்து உன் பயத்தை போக்கி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன். நீயும் எப்போதும் என் உதவியை பெற தயாராக இரு. எந்த விஷயத்துக்காகவும் நீ கவலைப்படக்கூடாது. என்னால் உனக்கு உதவ முடியுமா, நான் உனக்கு உதவி செய்வேனா, நல்லது செய்து ஆசீர்வதிப்பேனான்லாம் நீ யோசிக்க வேணாம். உனக்கு தேவை தீர்க்கமான நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான். நீ இந்த வராகி அம்மா மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் பொய்யாக போகாத அளவுக்கும் பொய்த்து போகாத அளவுக்கும் எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் நான் நல்லதாக செஞ்சு முடிக்கிறேன். நான் உனக்கு ஏன் இன்னும் உதவலை, இன்னும் ஏன் நீ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். ஒவ்வொரு பிறவியிலும் எப்போது உனக்கான நல்லதை எப்போ செய்யணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதை சரியாய் சிறப்பாய் செஞ்சு முடித்து உன் வாழ்க்கையில் வழிகாட்டியாக நான் எப்போதுமே இருப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்படாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமான ஆளாக இருக்கணும். பயங்கிறது காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல அளவுகள் மாறுபடுமே தவிர பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உனக்கு பயத்தை ஏற்படுத்துவதற்காகவே சில துன்பங்களும் சோதனைகளும் கூட உன்னை தேடி வருது. மொத்தத்தில் இந்த பயத்தின் முக்கிய நோக்கமே உன் மன தைரியத்தையும் உன்னுடைய சரீரத்தையும் வலுவிழக்க செய்யணுங்கிறது தான். அப்படி உன் மனசுக்குள்ள பயத்தை உண்டாக்குற விஷயங்களையும் உனக்குள்ள பயத்தை ஏற்படுத்தி உன்னை நடுங்க வைக்க செய்கிற விஷயங்களையும் நீ ஏன் பொறுப்பில் விட்டுடு. நீ தைரியமாக இருந்தா எந்த நோய் நொடியும் எந்த தீங்கும் எந்த பிரச்சனையும் எதுவுமே உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உண்மையாகவே நீ இந்த வராகி அம்மாவின் பிள்ளையாக இருந்தினா உனக்கு பயம் என்பதே இருக்கக்கூடாது. நான் உனக்கு கொடுக்குற சோதனைகள்ங்கிற பரீட்சையை நான் தான் கொடுக்குறேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை தைரியமாக எதிர்கொள்ளணுமே தவிர எந்த விதத்திலும் நீ பயப்படக்கூடாது. என் மேலே நீ தைரியமாக இருந்து உன் வேலைகளை செய்யும்போது நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களிலும் அற்புதமான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன்.